சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சத் தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அன்பான சத்தியவசன நேயர்களே, இந்த வேளையிலும் உங்களோடு கர்த்தருடைய திருவசனத்தை முன்னிட்டு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியவசன ஸ்தாபனத்துக்காக, சத்தியவசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஊழியர்களாகிய எங்களுக்காக, சத்தியவசன எல்லா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன். இருபத்தி 21ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம். இதிலே நமது ஆண்டவர் சொன்ன 2 குமாரர்களை பற்றிய ஓமையிலே நாம் நம்முடைய ஆய்வை நடத்தி வருகிறோம். மூத்த மகன், இளைய மகன். இளைய மகன் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த மூத்த மகனின் நிலையிலே பார்க்கிறோம். இரண்டாவது குமாரனை மூத்த மகனுடைய நிலைமையிலும், மூத்த மகனுடைய நிலையை இரண்டாவது மகனுடைய நிலையிலும் இங்கு நாம் பார்க்கிறோம். ஆகவே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 2 குமாரரையும், மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 2 குமாரரையும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்வது நல்லது. இளையவன் உதட்டிலே பணிந்தவன், உள்ளத்திலே மறுத்தவன், உறவை முறித்தவன். இப்போ மூத்த மகனை பற்றி பார்க்கலாம். அவனுடைய நிலைமை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே தகப்பன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். மாட்டேன் என்றான். அருமையானவர்களே, இந்த மகனுடைய நிலைமை என்ன? தகப்பனுடைய வார்த்தைக்கு மறுப்பு கொடுத்தவன். தோற்றம் அப்படித்தான் இருக்கிறது. தகப்பனுடைய சித்தத்தை செய்ய மனமில்லாத மகன், தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாத ஒரு மகன், மாட்டேன். சில வேத விளக்க வியாக்கியானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? பெரிய பெரிய வேத விளக்க வியாக்கியானிகளும் கூட இதை கூறுகிறார்கள். அதாவது இளையவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகலை. அவன் செய்தது தவறு. அதே தவறுதான் மூத்தவன் செய்ததும் கூடத்தான். தகப்பன் சொன்னவுடனே அவன் கீழ்ப்படிந்து போயிருக்கணும். தகப்பன் சொன்னவுடனே செய்யாமல் காலம் தாழ்த்தி செய்தது குற்றமே. அதுவும் அந்த இளைய மகன் செய்தது போலத்த காரியம்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவ்விடத்திலே வேதத்தை ஆழ்ந்து பார்த்தால் அப்படி இல்லை.
ஆண்டவர் சொல்லுகிறார், மாட்டேன் என்று மறுத்தவன் பிறகு மனஸ்தாபப்பட்டு தகப்பனுடைய திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய்தான். அவன்தான் தேவனுடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் என்கிறார். அப்படி இருக்க இருவரும் ஒன்றுதான் என்று எப்படி சொல்ல முடியும்? இல்லையே. நம்மில் அநேகர் அந்த மூத்த மகனுடைய நிலையிலே தான் இருக்கிறோம், இல்லைங்களா? தேவனுடைய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் இன்றைக்கு நாம் மறுப்பு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த மூத்த மகனைப் போல முரட்டாட்டம் பண்ணுகிறோம். அது குற்றமே. ஒன்றே செய்க, அதை இன்றே செய்க, அதை நன்றே செய்க என்று சொல்லுவார்கள். தமிழில் இதுவும் ஒரு வாசகம். ஒருவேளை இந்த அடிப்படையிலே தான் அவன் இன்றே செய்க என்கிற காரியத்தை மறந்துவிட்டு காலம் தாழ்த்தி போட்டான். ஆகவே அவன் எந்த விதத்திலும் இளையவனை விட மேலானவன் இல்லை என்று சொல்லுகிறார்களோ என்னவோ தெரியாது. சில வேளைகளிலே மக்கள் தவறு செய்து விடுகிறார்கள், ஆனால் அந்த தவற்றை பிறகு உணர்கிறார்கள். தவற்றை செய்யாமலே இருந்திருந்தால் நல்லதுதான், அது உண்மைதான். ஆனால் தவற்றை செய்வது ஒரு பாவம். செய்த தவற்றை உணராதிருக்கிறது அதைவிட பெரிய பாவம். இன்றைக்கு சிலர் அதை உணர்றதில்லை. தவற்றை செய்யக்கூடாது, மனுஷன் தவற்றை செய்கிறான், அது பாவம். ஆனால் செய்த தவற்றை ஒரு காலகட்டத்திலே மனுஷன் உணர்வானா? அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தான் செய்த தவற்றை எக்காலத்திலும் உணராமல் ஒருவன் காணப்படுவானேயானால் அவன் உணராமற் போனது அதைவிட பெரிய பாவம். நாம் அநேக வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறோம், கற்பனைகளை மீறுகிறோம். அதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் பிறகாகிலும் நாம் அதை உணர்கிறோமா? யோசித்து பாருங்கள். உணர்கிறது உண்டா? ஆனால் பின்பு அந்த மகன் மனஸ்தாபப்பட்டு, ஆங்கில வேதாகமத்திலே he repented, அந்த repentance அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. அது அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு அருமையான குணங்க. ஆகினால என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா, இவனை கொண்டு வந்து அந்த இளைய மகனோட ஒப்பிட முடியாதுங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இளைய மகனோட இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மூத்த மகனை கொண்டு வந்து ஒப்பிட முடியாது. அவன் மனஸ்தாபப்படவில்லை இளையவன், இவன் மனஸ்தாபப்பட்டான். தான் செய்த தவற்றை உணர்ந்தான். என் தகப்பனுக்கு நான் இப்படி பேசிவிட்டேனே, என் தகப்பனுடைய மனதை நான் நோக பண்ணினேனே, என் தகப்பனுடைய வார்த்தைக்கு நான் மாறாய் நடந்து கொண்டேனே, நான் கடினமாய் என் தகப்பனை பேசிவிட்டேனே, நான் முரட்டாட்டம் பண்ணினேனே, நான் செய்தது தவறு. அதை அவன் உணர்ந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே உணர்தல் தேவை அருமையானவர்களே. இதை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கன்விக்ஷன், ரிப்பென்டன்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அது மிகவும் நாம் சிந்தித்து அறிய வேண்டிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. மனம் திரும்புதல், உணருதல். ஒருவர் இப்படி சொல்லுகிறார், conviction is the very first step to conversion. But that conviction is not the conclusion. Conviction leads to conversion. Where there is no conviction, there is always confusion.
என்ன அருமையான வாசகம் இல்லையா? என்ன அருமையான கருத்து இல்லையா? நாம் அநேக தவறுகளை செய்கிறோம். தேவனுக்கு விரோதமாக தவறுகளை செய்கிறோம். நானே தவறே செய்யறதில்லைங்க. இட்ஸ் அ blasphemy. இட் இஸ் அ blasphemy. அது தேவ தூஷணம் இல்லை. தவறு செய்கிறோம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இதை நாம் ஒப்புக்கொள்ளணுங்க. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புக்கொள்ளணும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் கூறுகிறார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நானே அளந்து பார்த்தால் என்னிடத்திலே குற்றம் இல்லாதது போல்தான் தெரிகிறது. அதனாலே என்னை நானே அளந்து பார்த்து என்னை நீதிமான் என்று சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார்? அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என் கர்த்தர் என்னை விசாரித்தார், நான் குறைவுபட்டவனாக தான் இருப்பேன். என் பார்வையிலே நான் நீதிமானாக இருக்கிறேன். இதே வார்த்தையை சொன்னவர், என்னிலே நான் யாதொரு குற்றத்தையும் காண்கிறதில்லை என்று சொன்ன இதே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது தன்னை குறித்து எப்படி தாழ்த்துகிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தீமோத்தேயுவுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அங்கே 15ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார், அவர்களில் பிரதான பாவினா. பார்த்தீங்களா 2 வசனத்தையும்? என்னிலே நான் யாதொரு குற்றத்தையும் காணவில்லைன்னு சொல்லி அப்படியே இருந்தில்ல. ஒரு கட்டம் வருது, சொல்றார் பாவிகளில் பிரதான பாவினான். அதே விதமாக தானியேலின் புஸ்தகத்திலும் கூட நாம் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அதாவது தானியேல் ராஜாவாகிய தரியுவினிடத்திலே பேசுகிறார். சிங்ககபியிலே போடப்பட்ட நேரம். அப்பொழுது ராஜா சிங்ககபிக்கு வருகிறார் தானியேலை நாடி. அப்பொழுது தானியேல் அங்கே 6ஆம் அதிகாரத்திலே தானியேலின் புஸ்தகம் 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஒரு மனுஷன் சொல்றான், நான் குற்றமற்றவன், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன் என்று சொன்ன அதே தானியேல் 9ஆம் அதிகாரம் வருவோமானால் 20ஆம் வசனத்திலே இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனங்களாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா வேதம். நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் பார்க்க, நான் குற்றமற்றவன் சொன்னா, நான் குற்றமற்றவன் சொன்னான், தானியேல் குற்றமற்றவன் சொன்னா, அப்படியே நம்ம சொல்லணும். ஆனால் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கறது இல்லையே. அவன் சொல்றான், என் பாவத்தையும் என் ஜனங்களின் பாவத்தையும் அறிக்கையிட்டு. எனவே அருமையானவர்களே, அந்த உணர்தல், இதுதான் மார்ட்டின் லூதர் சொன்னார், I am a sinner and also a saint at one and the same time. நான் ஒரே நேரத்திலே பரிசுத்தவானாகவும் இருக்கின்றேன், பாவியாகவும் இருக்கின்றேன். ஒரே நேரத்தில் தேவன் தமது கிருபையின் அடிப்படையில் என்னை பரிசுத்தவானாய் பார்க்கிறார், என் கிரியையின் அடிப்படையிலே நான் என்னை பாவியாக பார்க்கிறேன். இதெல்லாம் பரிசுத்தவான்கள் அவருடைய அனுபவம். அருமையானவர்களே, ஆகவே நாம் நம்முடைய குற்றத்தை உணர்தல் வேண்டும். தானியேல் உணர்ந்தான். பவுலடியார் தன்னை தாழ்த்தி பாவிகளில் பிரதான பாவி என்றான். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்முடைய குற்றத்தை உணரணும்.
குற்றத்தை அறிக்கையிடணும். ஆமருமையானவர்களே, இன்றைக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்கிற எண்ணம் குடும்ப வாழ்க்கையில் கூட புருஷன் தவறு செய்யலாம், மனைவி தவறு செய்கிறான், பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் கூட மனைவி தவறு செய்தால் புருஷனிடத்தில் ஆமையா செய்திருக்கக்கூடாது, மன்னித்து கொள்ளுங்க, தப்பு செய்துட்டேன்னு சொல்லணும். ஒருவேளை பிள்ளைகளிடத்தில் பெற்றாராகிய நாமும் கூட போய் சொல்லணும், அப்பா மகனே என்னப்பா கோபப்பட்டுட்டேன்ப்பா, அப்பா அம்மா கோபப்பட்டுட்டான், என்னம்மா மனசில் வைக்காத, சொல்லு. கோபப்பட்டா பிள்ளைகளிடத்தில் காரணம் இல்லாமல் கோபப்படும்பொழுது சொல்லு. நீ மனைவியை ஏசிட்டேனா ஏதோ கோபத்தில் போய் சொல்லு, கேளு அவகிட்ட, அம்மா மன்னிச்சுக்கோ, மனசில் வைக்காத, நான் கோபத்தில் பேசிட்டேன். நான் எப்படி சொல்லுவேன்றியா? சொல்லத்தான் வேணும்யா, சொல்லத்தான் வேணும். அதுதான் ஏன் மோட்சம், அதுதான் ஏன் சமாதானம், அதுதான் ஏன் சந்தோஷம். இன்றைக்கு இந்த உணர்தல் இல்லாததுனால தான் இன்றைக்கு சமுதாயம் நரகமாக காட்சி அளிக்குது, இன்றைக்கு குடும்பங்கள் நரகமாக காட்சி அளிக்குது. இந்த உணர்தல் இல்லாததால தான் இந்த சபைகள் இன்றைக்கு நரகமாக காட்சி அளிக்குது. ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறார், அவன் உணர்ந்தான், மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டோ? பவுலடியார் கேட்கிறார். அது வாழ்க்கையிலே அவசியம். அருமையானவர்களே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு அவசியமான துக்கம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த மூத்த மகனே ஆயக்காரர்களுக்கு வேசிகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் என்று அவர்களுக்கு கூறினார். அருமையானவர்களே, ஆம், அதை நாம் 32ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21:32. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்திலே வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரர் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். ஆகவே பரிசேயராகிய பிரதான ஆசாராகிய உங்களை விட அவங்க மேலானவங்கப்பா. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க, நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்க. ஆயக்காரர் வேசிகளும் மனம் திரும்பினாங்க, ஆனால் நீங்களோ நாங்கள் மனம் திரும்பவில்லை, அவசியம் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டு ஏதோ ஏற்கனவே மனம் திரும்பினவர்களைப் போல மாய்மாலம் பண்ணி உங்கள் உதட்டினாலே நீங்கள் பணிந்து கொள்ளுகிறீர்கள், உள்ளத்திலேயோ நீங்கள் மறுக்கிறீர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகிறீர்கள். நாம் யாருடைய நிலையிலே இருக்கிறோம்? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த வேதத்தை எங்களுக்கு அருளாதிருந்தால் நாங்கள் எத்தனை மதிகேடராயிருப்போம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாழானதாயிருக்கும். இந்த வசனத்துக்காக நன்றி. எங்களோடு பேசுகிறீர், எங்களை உணர்த்துகிறீர், எங்களை எச்சரிக்கிறீர். கேட்ட வசனத்தை கடைபிடிக்க எங்களுக்கு பலன் தார். எங்கள் குற்றங்கள் குறைகளை பொறுத்தருளும். எங்கள் குற்றத்தை உணர்கிற ஓர் நிலையை எங்களுக்கு அதிகமாக ஈந்தருளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.